உன்னோட நண்பன் ஒரு இவ்வளோ பெரிய வார்ல இவ்வளோ பலமா இந்த அணி இருக்கும்போது ஒரு வெற்றி பெற்றிருக்கான். இதை பத்தி உனக்கு கருத்து என்ன தெரிவிக்கிறேன்? அவன் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இருக்கான், திடீர்னு வார் ஜெயிக்கிறான், போராடுறான், திடீர்னு என்னென்ன பண்றான். சிம்பாவை பத்தி உனக்கு கருத்து என்ன தெரிவிக்கிறேன்? ஸ்பெசிஃபிக்ல ஒரு ஸ்லாட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை க்ளோஸ் பண்றேங்க. அது இருக்கட்டும், அதுல ஒண்ணும் இல்ல, கீழே கிழிச்சு போட்டிருக்கின்ற மாதிரி சொல்றிய. ஏடா பாராட்ட மனசே வரலையே குமார் உனக்கு. சி நான் எதுவும் எதுவுமே தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் கமெண்ட்ரி அருமையாக விளையாடினார்கள், சூப்பரா சிம்பா அந்த மாதிரி இல்ல, ஏறி வந்தா அடிச்சான் முடிச்சான் ஓட விட்டான் தெறி விட்டான் ஜூஸ் சிம்பா அடிக்கப்பட்டது முடிக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது. அந்த கார் எடுத்தான் பாத்தியா குமார், கார் எடுத்து ஒரு கவர் சத்தியமா அது வேற. ஐயோப்பா சரியான அந்த மாதிரி போட்டான் பாத்தியா, அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரி வேற மாதிரி எப்படி கரெக்ட். அதெல்லாம் எப்படி அதெல்லாம் கத்துருப்பான்னு நினைக்கிற? குமார் கிட்ட இருந்தது. ஆனா ஒரு நிமிஷம் கேம் எனக்கு ஏதோ நீங்க பேசி விட்டுட்டு கேக்குது, ரீஸ்டார்ட் பண்றேன். இவனுக்கு நீ வன்மமா இருக்க வரைக்கும் ஜெயிக்கவே முடியாது குமார். நீ என்னன்னாலும் சரி, நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், என்னைக்கு நீ 2000 ரூபா போடலையோ அன்னைக்கே அன்னையோட அழிவு பாதை ஆரம்பிக்குது அப்படின்னு. நீ வேணா போட்டு பாரு, கண்டிப்பா ஜெயிக்கிறியா இல்லையான்னு மட்டும் பாரு. அன்னையில இருந்து அவங்க அங்க ட்ரோலுக்கு நீ போட்டு பாரு, இங்க போடுவா, நீ போட்டு பாரு, நாளைக்கு உனக்கு 5000 வியூஸ் என் நம்பு. இல்லைன்னா ஏன்னு கேளு, போட்டு 2000 திருப்பி கூட கொடுத்துட்றேன். நீ ட்ரோலுக்கு 2000 போட்டு நாளைக்கு 15000 வியூஸ் வரலன்னா எனக்கு திருப்பி ஏன்னா ரீஃபண்ட் 2000 கொடுங்கன்னு சொல்லி நான் 4000 தரேன் உனக்கு. வரலன்னா மட்டும் ஆமா, வரலன்னா மட்டும் சரி வேற அக்கவுண்ட்ல இருந்து போட்டுறேன். கொக்கி குமார் ஐடியில இருந்தா போடணும், உன்னோட ஐடியில இருந்தா போட்டு அன்னைக்கு வந்து சவால் விட்ட நீ ஜெயிச்சிட்ட வேற மாதிரி. நீ யூ பிளேட் தி கேம். எனக்கு புரியல, பாராட்டுறதுல உனக்கு என்ன வலிக்குது எனக்கு புரியல. எதனால வந்து பாராட்டுறது போடணுமா? எனக்கு டேய் நான் நினைச்சா இங்க இருக்கிற பிடிஎஸ்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் போடுவேன், எனக்கேவா? எனக்கெல்லாம் வேணா, நீ அவங்க போடு. என்னையா இப்ப நான் கேக்குறது உங்களுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா சூப்பர் சாட் வேணான்னு சொல்றதுக்கு? எனக்கு தைரியம் இருக்குடா, சூப்பர் சாட் வேணாம்டா. நீங்க சூப்பர் சாட் நீ ஒரு 2000 கொடுத்தா ஏதாவது போறேன்னா ஓடா, அங்க பல கோடியில விட்டுட்டு இருக்கிறேன்னா. இல்ல நான் ஒன்னே கேக்குறேன், நான் வந்து ட்ரோல் கிட்ட பெட்டு கட்டணும்னா உங்கள்ட்ட தானே கட்டினேன். ட்ரோலுக்கு போடுறேன் தான் பெட்டு கட்டினேன். ட்ரோலுக்கு நான் உங்களுக்கு போட்டுறேன், நீங்க ட்ரோலுக்கு போட்டுங்க, முடிஞ்சிருச்சு. 4-15,000 வியூஸ் முடிஞ்சு. ஓகேவா டீலா? போறேன் பாருங்க. நீ ஞாபகம் வச்சுக்க, ட்ரோல் பேக் பண்றது நானு, அதனால நீ ட்ரோல் எதிர்த்துனா நீ என்ன எதுக்கிற கணக்கு தான். அதனால பொச்ச முடிட்டு போட்டுனா சமாதானம்னு அர்த்தம், அவ்வளவுதான். இல்லைனா இன்னும் முடிப்பேன் உன்னை, இன்னும் உன்னை அதில் பாலத்துக்கு ஒன்று எப்படி போக வைக்கணுமோ எல்லாத்தையும் போக வச்சு கடைசியில் டார்கெட் பண்ணி வச்சு கடைசியில் போட வைப்பேன். எனக்கு அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்தி போட வைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கு பெட்ரு நீ ஏன் போடுறது பெட்ரு. தனத்தான் நல்லது தான் உனக்கு எப்பவுமே சொல்லி கொடுப்பேன். சொல்றேன், நாளைக்கு நீ 15,000 வியூஸ் இல்லைன்னா கேளு, ஏன் மதனா இப்படி சொல்லி நீ என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் உனக்கு 4000 கொடுக்குறேன். ஆனா நீ போட்டினா நாளைக்கு 15,000 வியூஸ் 20 கூட போகலாம். நான் சொன்னன்ற காரணத்துக்காக நாளைக்கு நான் லைவ் வராமல் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் உனக்கு ஷேர் பண்ணுவேன், லைவ்லாம் ஷேர் பண்ணி விட்டு குமார் உமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன் நான். ஒரே காரணம்னா நீ சொல்கிற பேச்சு கேட்டன்ற ஒரே காரணம் தான். எனக்கு நீ நல்லா விளையாட தேவையில்ல, எனக்கு வந்து நீ வந்து டிசிப்ளினாக இருக்க தேவையில்ல, எனக்கு எப்பவுமே ஒன்று தான், நான் சொல்கிற பேச்சு கேட்கணும். நான் சொல்கிற பேச்சு கேட்டால் வாழ்க்கை, இல்லை என்றால் இல்லை. ஏன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஓ அன்னைக்கு நீ சொன்ன அவன் விளாண்டான் ஜெயிச்சான், அவன் அதாவது வெற்றி பெற்றவன் வந்து அவமானப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ கூடவே கூடாது, தப்பு. வெற்றி பெற்றா அவன் அதுக்கு தான் போராடி இருக்கான்னு அர்த்தம். உடனே எவ்வளோ மட்மமா இருந்தாலும் சூப்பர் வெரி குட் அப்படின்ட்டு போயிடணும். அதுதான் நியாயமான கணக்கு. அப்பதான் நீ இதை பண்றது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் முன்னாடி இதை நீ பண்ணிட்டு இருக்க, அதனால தான் ஒன்னு அவ்வளோ வெறுக்கிறாங்க எல்லாரும், தப்பு பண்ற நீ அப்படின்னு. எல்லாருமே அந்த தப்பை புரிய வைக்கணும் தான் உன்னை எல்லாருமே ஒதுக்குறாங்க. இல்லைன்னா உன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் கிடையாது, உன்ன மாதிரி நல்லா ஃபன் பண்ண முடியாது, இதே பண்ண முடியாது. அப்பயும் உன்னை நிராகரிக்கிறான்னா அப்போ என்ன காரணம் பாரு. அதுதான் காரணம். எனக்கு தெரியும் ஆடியன்ஸ் பகைச்சிக்கூடாது, பகைச்சா அடுத்த நிமிஷம் ஒன்று முடிப்பாங்க. பெட்டர் அவங்க சொல்றது போகிறது பெட்டர். ஏன்னா அவங்களுக்காக தான் நம்ம பண்ணுறோம்.
ஏன்டா அவங்கலாம் வந்து நமக்கு சூப்பர் சாட் பண்ணா சரிங்க அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க வந்து அண்ணே, லைக் நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். ஆனா நீங்க அவங்க நமக்கு ஏதாவது சொன்னதுக்காக பண்ணலையா? நீங்க சொன்னதுக்காண்டி நான் இப்ப எனக்காகலாம் பண்றேன். இல்ல. பொதுவா பண்ணிக்கோங்க. ஃபார் த இதுன்னு என்ன போடணும். என்ன எழுதணும்? என்ன எழுதி போடணும்? என்ன எழுதணும்? கங்க்ராச்சுலேஷன் அன்னைக்கு நீ வெறியா வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு போடு. உண்மையா என்னது? ஜெயிச்சிட்டானா? ஜெயிச்சாலடா அன்னைக்கு என்னடா ஜெயிச்சா அன்னைக்கு? ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கடா. ஆமா அது பிட்கட் டிபிடிஎஸ்ஆர் இருக்கும்போது ஜெயிச்சோம். ஒரு நிமிஷம் என்ன? நான் டீம் 17ல அவ்வளவுதான் guys. செகண்ட் குமார் தப்பா உணர்ந்துட்டான். நீங்க அவனை நாளைக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு 20,000 வியூஸ் கொண்டு வந்து கொடுத்துருங்க guys. அவ்வளவுதான் முடிஞ்சு. போதும், அவனுக்கு தண்டனை கொடுத்தது போதும்.